போலாங்க. போலாம். வரமா? சரிப்பா, போயிட்டு வாமா. அம்மா, இந்த மாசம் பேப்பர்காரன் வந்தானா அவனுக்கு பணம் கொடுக்காத. அப்படியே தூக்கி போட்டு போயிடுறான். அவனை வந்து என்ன பார்க்க சொல்லுமா. இந்தா. எனக்கு மட்டும் ஏன் பேபி இப்படி நடக்குது? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே போச்சு. என்ன பாவம் செஞ்சேன்? அழாத கவிதா கண்ணு, அழாத. அந்த மகமாயி நம்மள கைவிட மாட்டா. தைரியமாயிரு. வாசு, அழாதப்பா. இத பாருடா. டேய், இதெல்லாம் நம்பாதடா. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டா. டேய், வேணாம், நம்பாதடா. டேய், இது பாருடா. முதல்ல அவளை போய் பாருடா. கவிதா கண்ணு, அழாதம்மா, அழாத. நான் இனிமே எப்படி பேபி வெளியே போய் தலையை காமிப்பேன்? என் புருஷன் இப்பதான் ஒரு உதவி பண்ணி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு. இப்ப அதை விட பெரிய அவமானம் தலையில வந்து விழுந்துடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வாசு, இத பாருடா. இப்படி ஆளுக்கு அழுதுட்டு இருந்தா எப்படிடா? போடா போடா, போய் அமுதாவை முதல்ல பாருடா. போடா. கவிதா கண்ணு, இந்த பாரு, எழுந்துரு. நீ போய் முதல்ல மணியரச பாரு. நீ எல்லாம் போய் பார்த்தா தானமா அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். எழுந்துருமா, எழுந்துரு. சொன்னா கேளு கவிதா கண்ணு, எழுந்துரு. நீங்க 2 பேரும் போய் முதல்ல அவங்களை கூட்டிட்டு வாங்க. டேய் வாசு, இத பாரு, செல்லம்மா கிட்ட போய் சொல்லுடா. போடா, போங்க முதல்ல. போப்பா, போங்க. போடா. உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. வாங்க சொல்லுமா. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? சாரி, நேத்து ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனாலதான் உங்களை பார்க்க முடியல. ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக வக்கீல்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிற சாதாரண விஷயம் செல்லம்மா. மணியரசு அமுதாவும் அப்படின்னு பெருசா தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க குடும்ப வக்கீலுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன். மணியரசு அமுதாவை பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? யாருங்க அவங்கள பார்க்க விட்டாங்க? அதை விட இப்ப ஒரு முக்கியமான விஷயம். பார்க்கவே இல்லையா? ஏன் பார்க்கவே இல்ல? இருங்க, நான் விசாரிக்கிறேன். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சொல்லுங்க, என்ன விஷயம்? இது பாருங்க. நான்சென்ஸ். என்னது இது இப்படி போட்டிருக்காங்க? காலையில வந்த உடனே பேப்பர் எல்லாம் பாத்துருவேன். இன்னைக்குன்னு பார்த்து வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி சீப்பான நியூஸ் எங்க இருந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பிரஸ்காரங்க பரபரப்புக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். தைரியமா இருங்க. அதான் இப்ப கோர்ட்ல ஆஜர்படுத்த போறல, அப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அமுதாவும் மணியரசும் சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் கொலை பண்ணிருக்காங்க. மானத்தை காப்பாத்துறதுக்காக எந்த குடும்ப பொண்ணும் செய்யற காரியம் தான் இது.
இதே இடத்துல நீங்களோ இல்ல நானா இருந்தா இந்ததான் செஞ்சிருப்போம். அமுதாவும் மணியரசும் என்ன நம்பிதான் உங்க கஸ்டடிக்கு சரண்டர் ஆயிருக்காங்க. எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கேவலப்படுத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. எனக்குள்ள என்ன பயம்னா, இந்த செய்தியை கோர்ட் உண்மைன்னு நம்பிடுச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு தான் இந்த கொலைய பண்ணாங்கன்னு ஆயிடும். அந்த மாதிரி தயவு செஞ்சு ஆயிடக்கூடாது. மேடம், இந்த செய்திக்கு ஒரு மறுப்பு செய்தி வரணும் மேடம். அப்பதான் நாங்கெல்லாம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியும். இந்த விஷயம் மட்டும் என் தங்கச்சி அமுதாக்கு தெரிஞ்சா அப்புறம் உயிரோட இருக்க மாட்டா மேடம். நீங்க தான் மேடம் அவன் மேல விழுந்திருக்கிற இந்த கரையை துடைக்கணும். ப்ளீஸ் இமோஷனல் ஆகாதீங்க. உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இருங்க. கோர்ட்ல பார்க்கலாம். சரி செல்லம்மா, அவங்க 2 பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. அங்க பார்க்கலாம். மேடம், ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ அவங்க பேசினது சரியா படல. கள்ள தொடர்புன்னு பேப்பர்ல போட்டிருக்கானே, போலீஸ் கொடுக்காமலா இப்படி ஒரு நியூஸ் போடுவாங்க? எனக்கு என்னமோ அந்த ஏசி மேலதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. வாங்க கோர்ட்டுக்கு போய் பார்க்கலாம். வாங்க. மேடம், அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரமா கூட்டு போங்க. வாங்க போங்க போங்க சார், உள்ள போங்க. ஒண்ணு இல்ல. உள்ள போங்க. தைரியமா போ. மேடம் போங்க, உள்ள போங்க. பேசலாம், நீங்க பேசலாம். போங்க, உள்ள போங்க. உள்ள போங்க சார், உள்ள போங்க. போங்க, உள்ள போங்க. அம்மா செல்லம்மா, இங்க என்னம்மா நடக்குது? பாத்தீங்களா மேடம், உங்களை யாருன்னு தெரியாத மாதிரி போறாங்க. Your Honor, சரியா 28 நாள் ஆச்சு. போன மாசம் 18ஆம் தேதி B3 போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல வர மாங்காடு ரோட்ல கருகி போன நிலையில ஒரு பாடியை கண்டுபிடிச்சோம். விசாரணையில மயிலாப்பூர் RR கொரியர்ஸோட மேனேஜர் மூர்த்தின்னு ஐடென்டிஃபை ஆச்சு. அந்த கொலை வழக்கு விசாரிக்க தனிப்படை ஒன்று அமைச்சோம். தனிப்படை விசாரிச்சதுல இங்க நிக்கிற அமுதாவும் மணியரசும் கொலை செஞ்சு எரிச்சது தெரிய வந்தது. இவங்க பாடி எரிச்சத அந்த நேரம் அந்த பக்கம் வந்த SI ரகுநாத் தன்னோட மொபைல் கேமரால ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இதுல அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, அப்ப அவரு டியூட்டில இல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குடிபோதையில இருந்திருக்காரு. அதனால அவரால் இவங்க 2 பேரையும் விரட்டி பிடிக்க முடியல. தான் பார்த்த விஷயத்த ரகுநாத் வந்து என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் யாருக்கிட்டையும் சொல்லல. எங்க 2 பேருக்குள்ள ரகசியமா மெயின்டைன் பண்ண. ஒரு பக்கம்
டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ரகுநாத் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் 2 வாரம் போச்சு. இறந்து போன மூர்த்தியோட நடவடிக்கைகளையும் அவரோட பர்சனலாவும் அபிஷியலாவும் கான்டாக்ட்ல இருந்தவங்களை ஃபாலோ பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் மூர்த்தி இறந்து போன அன்னைக்கு கடைசியா அமுதா வீட்டுக்கு போனதா எங்களுக்கு க்ளூ கிடைச்சது. இந்த அமுதாவும் மணியரசும் ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் அமுதா வாசுன்றவரையும் இந்த மணியரசு கவிதான்ற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டைவர்ஸ் ஆகி 2 பேருக்கும் வேற வேற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேருக்குள்ளயும் தொடர்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இத பாசம் சொல்றதா இல்ல தீராத காதல்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் யாரோன்னு, இவங்க 2 பேருக்குள்ளயும் மறுபடியும் வேற விதமான தொடர்பு இருந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட மூர்த்தி அமுதாவோட ஒர்க் பண்ணவரு. அந்த பழக்கத்துல சம்பவம் நடந்த அன்னைக்கு அமுதா வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப கதவு திறந்து இருந்திருக்கு. கூப்பிட்டு பார்த்திருக்காரு, யாரும் வரல. தயக்கத்தோட உள்ள போயிருக்காரு. அப்ப படுக்கறையில அமுதாவும் மணியரசும் ஒன்னா அந்யோன்யமா இருந்தத மூர்த்தி பார்த்துட்டாரு. இவங்க போய் சொல்றாங்க சார். இவங்க போய் சொல்றாங்க சார். இது போய் சார். இது போய் சார். இவங்க போய் சொல்றாங்க. மாமா சொல்லுங்க மாமா. இது சுத்த போய். ஆர்டர். You may proceed. எஸ் சார் ஆனா. அந்த மாதிரி ஒரு கோலத்துல 3ஆவதா ஒரு ஆள் பார்த்துட்டத இவங்களால தாங்கிக்க முடியல. எங்க தங்களோட கள்ள தொடர்பை பத்தி வெளியே சொல்லிட்டு வரும்னு பயந்து மூர்த்தியை கொண்டுட்டாங்க. அன்னைக்கு நடுராத்திரி யாரும் பார்க்காத நேரத்துல மூர்த்தியோட டெட் பாடிய அவரோட கார்ல வச்சு மாங்காடு பக்கம் எடுத்துட்டு போய் எரிச்சு தடயத்தை மறைச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஓரளவுக்கு ஆதாரம் இருக்கு. எங்களோட முதல் கட்ட விசாரணையில இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு இவங்க மறுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும். அதுக்கு 6 நாள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். குற்றம் சுமத்தப்பட்ட அமுதா மற்றும் மணியரசிடம் விசாரிக்க இந்த கோர்ட் 2 நாட்கள் அனுமதி வழங்குகிறது. விசாரணையின் போது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தங்களின் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும், விசாரணை முடிந்ததும் வரும் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் புழல் சிறையில் இருவரையும் அடைக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. கீழே இருங்க. தைரியமா வாங்க சார். நீங்க வாங்க. அம்மா கூட்டு போ.
பேசணும்? எதுக்காக இப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் சார். என்னமா பாத்துட்டு இருக்க? அமுதா போங்க சார், போங்க போங்க. குமார், மேடம். நான் சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி சொல்லுங்க. பண்ணுங்க. அவங்க நான் எந்த கேபின்ல தப்பு இருக்கேன். பண்ணல? ஏன் அவங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டீங்க? மேடம், டிஸ்டர்ப் ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி பண்ணீங்க? அமுதா, அமுதா, என்ன அமுதா? இப்படி பண்ணிட்டியே. எல்லாம் ஆமா அக்கா, நாங்க உன்னதானக்கா நம்பி மணியரசு, எனக்கு எதுவுமே தெரியாது மணியரசு. ஏன்க்கா இப்படி பண்ண? ஐயோ மணியரசு, உங்களை மட்டும்தாக்கா நம்பணும். இல்ல மணியரசு, எனக்கு அமுதாக்கு இந்த கெட்ட பேர் வந்ததுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டுருக்கலாம். உன்னதாக்கா நாங்க நம்பணும். நீ துரோகம் பண்ணிட்டக்கா. மணியரசு. சார் உள்ள இருங்க. ஏறுங்க, உள்ள இருங்க. கூட்டு போமா. ஏறுமா. மணியரசு. ஏறுங்க. அமுதா. வண்டி எடு. மணியரசு, நான் சொல்றது கேளு. அமுதா, எனக்கு எதுவுமே தெரியாது மணியரசு. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. மணியரசு, நான் சொல்றது கேளு. மணியரசு. போதுமா? இப்ப நிம்மதியா? சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. என் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டிய. கையில கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் அந்த சிவரஞ்சனி கிட்ட கொடுத்து முதுகுல குத்திட்டீங்க. அமுதா கூட பிறந்த என்னை விட உன்னதாண்டி ரொம்ப நம்புனா. ஈர துணியை வச்சு கழுத்து அறுத்துட்டிய. உன்ன மாதிரி பொம்பளைய தொட்டு தாலி கட்டினதை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் கூட குடும்பம் நடத்துறத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. சீ. அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் பார்க்க முடியாது, அவங்க பிஸியா இருக்காங்க. நான் சொல்றத கேளுங்க. மேடம், அந்த செல்வமணி மர்டர் கேஸ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? டீம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எவிடன்ஸ் சீக்கிரமா கை கண்டுபிடிங்க. விடுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும். நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் அந்த நான் உங்ககிட்ட பேசணும், தனியா பேசணும். ஒரு 5 நிமிஷம் பேசணும். வினோத். எஸ் மேடம். எஸ். என்ன விஷயம்? என்ன பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா இல்ல பயமா இருக்கா? செல்லமா, அதானே பார்த்தேன். ஒரு நல்ல மனுஷியா இருந்தா, நியாய தர்மத்துக்கு உங்க மனசுல இடம் இருந்தா வெக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அதுதான் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா நிரூபிச்சிட்டீங்களே. செல்லமா, நீங்க தப்பு பண்றீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசுறீங்க. அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. நான் என்ன அவங்க கொலை செய்யலன்னு சொன்னேனா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் தான் அவங்க உங்க முன்னாடி கொண்டு வந்து சரண்டர் பண்ண வச்சிருக்கேன். அந்த எஸ்ஐ ரகுநாத்தோட அயோக்கியத்தனத்தை ஆதாரத்தோட நான் தான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன். மணியரசியும் அமுதாவோ என்கொயரி முடிஞ்ச உடனே அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஆனா அனுப்பல. நான் நம்பினேன். எஃப்ஐஆர் போட்ட உடனே அனுப்புறேன்னு சொன்னீங்க, அனுப்பல. அப்பவும் நான் நம்பினேன்.
அவங்க 2 பேரையும் கலகப்படுத்துற அளவுக்கு பேப்பர்ல நியூஸ் வந்தோன்னே என்னங்க இப்படி ஆயிப்போச்சுன்னு உங்ககிட்ட ஓடி வந்து கேட்டேன். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ தப்பு நடக்குதுன்னு உங்களை சந்தேகப்பட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் உங்களை நம்பினேன், ஒரு பொண்ணா உங்களை நம்பினேன். ஆனா இவ்வளவு தூரம் உங்களை நம்பினதுக்கு என் முகத்துல கரிய பூச்சிட்டீங்களே. 2 குடும்பத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. மணியரசுக்கும் அமுதாவுக்கு கள்ள தொடர்பு இருக்கிற நீங்க கோர்ட்ல அபாண்டமா பழிய போட்டீங்க. நான் என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? செல்லமா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. செத்து போனது என் தம்பி. அதனால என் தம்பி அவன் கூட வேலை பார்க்கிற பொண்ணை கெடுக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போனா, அங்க அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு நியூஸ் வெளியே வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரோட தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு ஊரெல்லாம் என்ன பத்தி கேவலமா பேசுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கூட என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஓஹோ, செத்து போன உங்க தம்பி நீங்க கௌரவமா வாழணுங்கிறதுக்காக எங்களை மாதிரி கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற நடுத்தர குடும்பங்களை எல்லாம் சாவடிச்சிருவீங்களா? என் தம்பி அமுதாவோட வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போச்சே, அது பரவாயில்லையா? செல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. இந்த பேப்பர் நியூஸ், கோர்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஒரு நாள் சம்பவம். அடுத்த நாளே எல்லாரும் மறந்து போயிடுவாங்க. இப்போ நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன் செல்லம்மா. என்னால முடியும், உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். நான் நினைச்சேனா மணியரசியும் அமுதாவையும் கூடிய சீக்கிரம் என்னால வெளியே கொண்டு வர முடியும். நான் பண்றேன், உங்களுக்காக பண்றேன். இதோட விட்டுலாமே. இதுக்கு மேல நீங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இனிமே அவங்கள தூக்கல போட்டாலும் அது அவங்க போனதுக்கு கொடுக்கிற தண்டனையா தான் இருக்கும். இந்த செல்லமாக்காக இல்லைங்க, நீங்க போட்டிருக்க காக்கி சட்டைக்காவது நியாயமா நடந்துக்க வேண்டாமா? என் குழந்தை காணும்னு நான் உங்ககிட்ட வந்தப்போ என்ன சொன்னீங்க? போய் சொல்லாத, நேர்மையா இருன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஊருக்காக தானே. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இப்ப கூட நான் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் ஒண்ணு கேக்குற சொல்லுங்க. அன்னைக்கு அந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக அமுதா என் தம்பியை வீட்டுக்கு வர சொன்னா? ஆமா, என் தம்பி பொம்பளை பொறுக்கிதான், நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு அமுதாக்கு இஷ்டம் இல்லனா சத்தம் போட்டு ஊரை கூட்ட வேண்டியதானே? சரி, ஆத்திரத்துல கொலை பண்ணிட்டானே வச்சுப்போம். நேர போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே? இல்ல புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்காக மாஜி புருஷன் மணியரசு கிட்ட போகணும்? சொல்லுங்க செல்லம்மா. அன்னைக்கு அமுதா வீட்டுல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஊருக்கு தெரிய வந்ததுன்னா இன்னைக்கு என்ன பார்த்து அலற பொறுக்கி பசங்களா? உன் தம்பி பெரிய யோக்கியமா? உன் வீட்டுல ஒரு பொறுக்கி பையனை வச்சுக்கிட்டு என்ன திருத்த வந்துட்டியான்னு என் முகத்துக்கு நேரா பார்த்து கேட்பானுங்க. அதுக்கு பதிலா இந்த வேலை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது போயிடலாம். மறுபடியும் செத்து போன உங்க தம்பியோட இமேஜ பத்தியே பேசுறீங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற 4 பேரோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன். தண்டனமா இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா அடுத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்கிற சுயநலவாதியா இருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. ஐயோ செல்லமா, சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இது ஒண்ணுமே இல்ல. இதை விட பெரிய விஷயம் வந்ததுன்னா உங்க தம்பியோட கள்ளக்காதல் விவகாரம் மறைஞ்சே போயிடும். அவனுக்கு 1008 பிரச்சனை. இதேவா யோசிச்சுட்டு இருப்பாங்க. விட்டு தள்ளுங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. உங்ககிட்ட இனிமே பேச முடியாது. எந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை நம்பிருந்தேன். இனிமே நான் பாத்துக்கிறேன். அமுதா மணியரசு பத்தி நீங்க மீடியாவிலையும் கோர்ட்ல சொன்னது அத்தனையும் பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். செல்லமா, யாருக்கிட்ட மோதுறீங்கன்னு தெரிஞ்சுதான் மோதுறீங்களா? நிச்சயமா. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி கிட்ட பேசிட்டு இருக்கேன். போலீஸோட பவர் இல்லன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதை விட நேர்மைக்கு பவர் அதிகம். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். சவாலா? இது ஒண்ணும் சினிமா இல்ல. ஆமா, இது வாழ்க்கை தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இதே கோர்ட்ல
மணியரசு அமுதா மேல நீங்க ஜோடிச்ச கேஸ் பொய்ன்னு நான் நிரூபிப்பேன். அப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. விசாகம், விசாகம், இந்த தண்ணியே குடிமா. விசாகம் தண்ணியை வாங்கிக்க. விசாகம், விசாகம் முதல்ல தண்ணி குடி. இந்தாமா காப்பிய குடி. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க. உனக்கு சுகர் வேற இருக்கு. விசாகம் இந்தா வாங்கி இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடுமா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை விட்டா வாசுக்கு வேற யார் இருக்கா? இந்த ஏற்கனவே அவன் நொறுங்கி போயிருக்கான். முதல்ல இத குடிமா. விசாகம், நீ ரொம்ப அசால்ட்டா இருந்துட்ட. நகை எடுத்து அந்த மணியரசிட்ட கொடுத்ததும் இல்லாம அதே மாதிரி கவரிங்ல செஞ்சு வச்சாலே அப்பவே 2 முதுகுல போட்டு என்னடி சங்கதன்னு கேட்டிருந்தீனா எல்லாத்தையும் அப்பவே சொல்லிருப்பா. அவளுக்கு மாமியார்னு ஒரு மரியாதை பயம் எதுவுமே கிடையாது. பெரிய இவன் நினைப்பு. ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அமுதாவும் மணியரசும் சேர்ந்து கொண்டதா பேப்பர்ல போட்டிருந்தாங்களே, அந்த மூர்த்தி அமுதா வேலை பார்த்த ஆபீஸ்லயா மேனேஜரா இருந்தா? ஆமாண்டி, இது கூடவா தெரியல? அப்புறம் என்ன பேப்பர் படிச்சியோ? ஊருக்கே தெரிஞ்சது இவளுக்கு தெரியல பாரு. இந்த அமுதா வேற அடிக்கடி ஆபீஸ்ல தங்கிக்குவாளாம். அது போதாதா மேனேஜருக்கும் அவளுக்கும் கனெக்ஷன் வர்றதுக்கு? என்ன இருந்தாலும் நீ அந்த அமுதாவை லூஸ்ல விட்டுருக்க கூடாது. அவளுக்கு மாமியாருக்கு பயமே இல்லாம போச்சு. ஓ மேல பயம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா என்ன? சொல்லு விசாகம். அமுதா நல்லவதான், நான் இல்லன்னு சொல்லல. அது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆனா பேப்பர்ல எப்படி போட்டிருக்கானே, உளவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியுமா? புருஷனுக்கும் மாமியாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலையும் பண்ணிட்டு நட்டனோட ராத்திரியில அந்த பணத்தை எரிச்சிருக்கா பாத்தியா? அப்ப என்ன தைரியம் இருக்கும்? இவெல்லாம் தூங்கும் போது மாமியார்காரி தலையில கல்ல தூக்கி போட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஆமாண்டி, போடுவா கட்டாயம் செய்வா. உள்ள புடிச்சு போட்டாங்களே அவள. இனிமே எங்க வெளில வர போறா அவ? இந்த மாதிரி கேஸ்ல மாட்டினவங்க எல்லாம் ஆயுசுக்கு உள்ள கிடந்து சாக வேண்டியதா. நம்ம வாசு தம்பி தான் பாவம், மனசொடிஞ்சு போயிடுவாப்ல. ஏன் மனசொடிஞ்சு போறா? வாசுக்கு என்ன வயசு இல்லையா, அழகு இல்லையா? இவ போனா போறா சிரிக்கி. ஊர் உலகத்துல அமுதா விட்டு அழகான பொண்ணுங்க இல்லையா என்ன? எவ்வளவு பார்த்து கட்டி வச்சா போச்சு. ஆமாமா, இதோ பாருமா, இந்த தடவையாவது சொந்தத்துல பொண்ணு பாரு. அத்து விட்டவா வெட்டி விட்டவா வாழா வெட்டின்னு எவளையாவது வாசு தலையில கட்டி வச்சிடாத. அப்புறம் இப்படித்தான் எங்கே போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாளுங்க. சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. நாங்க வரோம். வரேன் விசாகம். எல்லாம் தலையெழுத்து. வாசு ஒரு வாயிலா பூச்சி, அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. சித்தப்பா, அண்ணா எங்க? தலையில இடி விழுந்த மாதிரி வந்தான். என்னத்த சொல்லி ஆறுதல் சொல்றது? உள்ளதான் இருக்கான். அண்ணா, எங்க என்ன போறீங்க? அண்ணா, எங்க போறீங்க? எதுக்கு துணிலாம் எடுத்துக்கிறீங்க? நானும் என் மகளும் இங்க இருந்து போறோம். மச்சான், இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏன் இந்த முடிவு பண்ணிருக்கீங்க? பாருங்க சித்தப்பா, துணியெல்லாம் எடுத்து வச்சு எங்கே போறேங்கிறாரு. ஏண்டாப்பா, இப்ப என்ன ஆயி போச்சுன்னு வீட்டை விட்டு கிளம்புற? இதுக்கு மேல என்ன ஆகணும்? என்ன நீங்க அவசரத்துல எடுக்கிற எந்த கலைவாணி, நீயும் அமுதா கூட பிறந்தவ தானே? இன்னைக்கு அவ ஜெயில இருக்காமா. கொலகாரி நடத்த கட்டுவங்கிற பட்டத்தோட ஜெயில இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உனக்கும் தெரியும், உன் புருஷனுக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? மச்சான், உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமுதா கொலை பண்ணதுக்கும் சிவரஞ்சினி அமுதாவை கலங்கப்படுத்துறதுக்கும் செல்லம்மாக்கா என்ன பண்ணுவாங்க? அண்ணா, அவர் சொல்றது உண்மைதான். அண்ணியும் அமுதா நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, அந்த செல்லம்மா ஒரு கால சுத்துற பாம்புங்கிறத நீங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்க?
இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? அந்த அமுதாவும் செல்லம்மாவை நம்பிதான் ஏமாந்து போனான். அமுதா இன்னைக்கு படுற எல்லா வேதனைக்கும் செல்லம்மா தான் காரணம். ஒண்ணு, அந்த ரகுநாத் கிட்ட பிடுங்கின ஆதாரத்தை அழிச்சிருக்கணும். இல்ல அந்த ரகுநாத் அமுதாவை மிரட்டின ஆதாரத்தை வக்கீல்கிட்ட கொடுத்திருக்கணும். இந்த ரெண்டையுமே அந்த செல்லம்மா செய்யலையே. ஏன்? ஏன்? ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவ செய்யறது மட்டும்தான் சரி. இந்த உலகத்துல அவ மட்டும்தான் புத்திசாலி, நாம எல்லாம் முட்டாளுங்க. இந்த இந்த ஈகோவால தான் அன்னைக்கு என்னோட வாழ்க்கை போச்சு, இன்னைக்கு அமுதாவோட வாழ்க்கை போச்சு. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்மளனாலும் பரவாயில்லம்மா, என் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த வீட்டுல இனிமே நான் இருக்க போறதில்ல. நான் போறேன். அண்ணா, எங்களுக்கு நிற்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க போனீங்கன்னா எங்களுக்கு யாரு இருக்கா? அது கை குழந்தை எடுத்துட்டு எங்க நான் போவீங்க? எங்கேயோ போவேன், என்னமா பண்ணுவேன், உனக்கு என்ன? மேடம்ல செல்லம்மா செய்த முட்டாள்தனத்தால் தான் அமுதா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கா. இதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கணும். இப்ப போய் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்க, என்னப்பா நியாயம்? மச்சான், இனிமே உங்க மனசு கோணாம நடந்துக்கிறோம். நீங்க எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா கலைவாணி, முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இனிமே அந்த செல்லம்மா உனக்கு அண்ணி இல்ல. இதுக்கப்புறம் அவளை பார்க்கவோ பேசவோ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மாட்டேன்னா சொல்லு, நான் இப்பவே கிளம்புறேன். மச்சான், என்ன மச்சான் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? மாப்பிள்ள நீங்க சும்மா இருங்க. இது எனக்கு என் தங்கச்சிக்குமான பிரச்சனை. கலைவாணி சொல்லு, சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா? கலைவாணி, ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இப்போ வடமொழி இப்படி கேட்கறது தப்பே இல்லையே. என்ன அப்படி பாக்குற? அண்ணன் ஒருத்தன் இல்லாம அந்த அண்ணி எங்க இருந்து வந்தா? இன்னைக்கு அவளால தானே இந்த குடும்பம் தலை குனிஞ்சு நிக்குது. இனிமே அவரும் நமக்கு எதுக்கு? சத்தியம் பண்ணு. கேக்குறான்ல, உன் அண்ணன் இனிமே இங்க இருக்கணும் நீ நினைச்சா சத்தியம் பண்ணு. விடுங்க சித்தப்பா, இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு கண்ணிதான் முக்கியம். இருந்துட்டு போட்ட மச்சான், நான் என் குழந்தையை தூக்கிட்டு கிளம்புறேன். அண்ணா அண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்க, போகாதீங்க. எனக்கு நீங்க தானே முக்கியம். பாரதி இங்க எங்களோட தானே வளரணும். அன்னைக்கும் எங்களுக்கும் எந்த செல்லம்மாக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவங்கள நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சத்தியம் பண்ணு. என்னம்மா, என்னாச்சு? என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. அந்த செல்லம்மாவை நம்பினதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கணும். என்னாச்சு? வேணும், எனக்கு நல்லா வேணும். அந்த ஆதாரத்தை தூக்கி கொடுத்தாங்களே, அப்பவே செல்லம்மாவை அடிச்சு விரட்டி இருக்கணும். காப்பாத்திடுவாங்க நம்பினேனே, நடுத்தருல இழுத்து விட்டுட்டாங்களே. கடைசியில என் புருஷனை கோர்ட்ல நிறுத்தி இப்படி பத்திரிக்கையில அசிங்கமா எழுத வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்களே. ஐயோ கவிதா, கோர்ட்ல என்னமா நடந்துச்சு? எங்கம்மா மணியரசு? அவர் வர மாட்டாருமா, அவர் வரவே மாட்டாரு. கோர்ட்ல நிக்க வச்சு நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இனிமே அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. அவர் கூட ஒரு வார்த்தை கூட என்ன பேச விடல. அந்த சிவரஞ்சனி என் ஃப்ரெண்டுன்னு தம்மட்ட அடிச்சாங்களே செல்லம்மா, இன்னைக்கு அவதானே என் புருஷனை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கா.
கள்ள தொடர்புன்னு பத்திரிக்கையில செய்தி கொடுத்து ஊரே நம்ம முகத்துல காரி துப்ப வச்சுட்டாளே. நான் என்னைக்குமே செல்லம்மாவை நம்பினதே கிடையாது. அன்னைக்கு அந்த ஆதாரத்தை காட்டி என்னென்னமோ நைஸா பேசி என்ன ஏமாத்திட்டாங்க. எல்லாரும் அவங்க நல்லது செய்வாங்கன்னு சொன்னீங்களேன்னு நானும் அவங்கள நம்பிட்டேன். நான் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தேனா அந்த ஆதாரத்தை கொடுக்க விட்டுருப்பேனா, இல்லனா அப்புறம் போலீஸ் கூட தான் அனுப்பி வச்சிருப்பேனா. அன்னைக்கு நான் புத்தியே இல்லாம பண்ணிட்டேன். கவிதா, மனசை தேத்திக்கம்மா. நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். செல்லம்மா எதுவும் வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாமா. நம்மெல்லாம் எப்படி சிவரஞ்சனியை நம்பி ஏமாந்தோமோ அதே மாதிரி தான் அவளும் ஏமாந்துருப்பா. சம்பந்தியும் சோலையும் வரட்டும், மணியரசை எப்படி வெளியில் கொண்டு வரலாங்கிறத பேசி ஒரு முடிவெடுப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருமா. எப்படி நான் இதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறது? இனிமே இவனை பார்த்து எல்லாரும் ஜெயிலுக்கு போடுவேன் புள்ளன்னு தானே சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ கவிதா, அப்படியெல்லாம் நீ எந்த முடிவுக்கும் வந்துடாதம்மா. மணியரசு சீக்கிரமே வெளியில வந்துருவாமா. அது வரைக்கும் நீ கவலைப்படாம இருமா. மனசை தளர விடாத கவிதா. அப்பா, என்னப்பா, எங்கப்பா போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன்பா பேச மாட்டேன்றீங்க? அப்படி என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்? மணியரசும் அமுதாவும் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? 2 பேரும் அந்த அயோக்கியம் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சாங்களே, அவங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்தணும்னு நினைச்சேனே, அது தப்பா? சொல்லுங்கப்பா. அப்ப நெல்லுங்கப்பா. அப்ப நீங்களாவது தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க. மணியரசும் அமுதாவும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்காங்க. அந்த உடம்ப யாருக்கும் தெரியாம ரகசியமா எரிச்சு அந்த கொலைய மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. என்னதான் அவங்க 2 பேரும் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்க பண்ணது கொலை தானே. அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுதானே ஆகணும். சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவங்க அந்த கொலைய பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக சிவரஞ்சனி கையில நான் அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தேன். அவங்க மட்டும் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேரும் கோர்ட்டு கொண்டு போய் சரண்டர் பண்ணிருக்க மாட்டேனா? அந்த ஆதாரம் எல்லாம் கோர்ட்ல கொடுத்திருக்க மாட்டேனா? சிவரஞ்சனி பண்ணது நம்பிக்கை துரோகம்பா. அவங்க தம்பி கௌரவத்தை காப்பாத்த நம்ம வீட்டு பிள்ளைங்க கௌரவத்தை குழி தோண்டு புதைச்சிட்டாங்க. ஏன்பா, ஏன் இதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? மணியரசு அமுதாவும் என்ன நம்பலப்பா. நீங்களும் என்ன வெறுத்தீங்கன்னா நான் யாருக்கிட்டப்பா போவேன்? சொல்லுங்கப்பா. பரவாயில்லப்பா. சிவரஞ்சனி இல்ல, அந்த கடவுளை என்னை எதிர்த்தாலும் சரி, மணியரசும் அமுதாவும் கழகம் இல்லாதவங்க தப்பு பண்ணலன்னா நான் நிரூபிப்பேன்ப்பா. சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் நிரூபிப்பேன். இப்ப நீ சொன்னிய, முதல்ல அது செஞ்சு காட்டு. இந்தாப்பா. விசாகம் எல்லா விஷயத்தையும் நாடி பிடிச்சு பாப்பா. ஆனா பெத்த புள்ள விஷயத்துல கோட்டை விட்டால. எனக்கு மட்டும் இப்படி ஒரு மருமகன் தானா? அவ காலை 2 வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். வாங்க அண்ணே, வாங்க. பேக் கொடுங்க. உள்ள வாங்க அண்ணே, வாங்க. வாங்க மாமா. உட்காருங்க அண்ணே. ஊர்ல அண்ணி குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்க சௌகரியத்துக்கு என்னமா குறைச்சல்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களை பார்த்து தான் நல்லா இருக்கலான்னு கேட்க என்னால முடியல.
நல்லா தான் இருக்கும். இருங்கண்ணே, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். வாசு, நானும் கேள்விப்பட்டேன். கெட்டும் பட்டணம் போன்னு சும்மாவா சொன்னாங்க? நம்ம ஆளுங்களுக்கு கிராமத்துல ராஜ மரியாதை. ஒரு பைய எதிரில நின்று பேச மாட்டான். இன்னைக்கு உன் பொண்டாட்டியால எல்லாமே போச்சு. மாமா, நானும் பேப்பர் பார்த்துட்டு தான்பா வந்தேன். மனசு கேட்கல, அதான் நேர்ல பார்த்துட்டு போறான்னு வந்தேன். இந்தாங்கண்ணே, காஃபி சாப்பிடுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், தயவு செய்து 2 பேரும் கேளுங்க. இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு பேசாம 2 பேரும் நம்ம ஊருக்கு என் கூடவே வந்துருங்க. அங்க நமக்கு என்ன குறைச்சல்? நிலம் இருக்கு, விவசாயம் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒத்தாசிக்கு ஓடி வர ஊர்ல சொந்த பந்தம் இருக்கு. இதையே தானே இப்ப நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன்னு. ஆனா இவன் மனசுல என்ன நினைக்கிறானே தெரியலையே. மாப்பிள, உங்க முதலாளி அம்மா சொல்லிச்சுன்னு அவளை கல்யாணம் பண்ணீங்க. வசதி இருக்குது, வீடு வாசல் இருக்குன்னு அதை இதை சொல்லி என் தங்கச்சியை ஏமாத்தி விட்டாங்க. தாலி அர்த்தவளை கட்டியிருந்தா கூட கட்டுப்பட்டு காலம் பூரா அவங்க கூடவே வாழ்ந்திருப்பா. இவன் அத்து விட்டவ தானே, அதான் பழைய பாசத்துல அவங்க கூடவே போயிருக்கா. அம்மா, மாப்பிள, இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உங்க நல்லதுக்கு தானே நான் பேசிட்டு இருக்கேன். விசாகம், அமுதா சீரியல்னு பல தடவை நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இன்னைக்கு அவ நடத்த கட்டவன்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பத்தாததுக்கு கொலையே பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லம்மா. இனிமே விசாரணைன்ற பேர்ல அவளை பத்தி செய்தி வந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்தேன், உள்ள வரும்போதே பார்த்தேன். அக்கம் பக்கத்து பொம்பளைங்கெல்லாம் கூடி நின்று நம்ம குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே தினம் தினம் வந்து விசாரிப்பாங்க. இந்த அவமானம் நமக்கு தேவையா? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சுண்ணே. இனிமே நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கண்ணே. உங்க பேச்சுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நான் என்னம்மா சொல்ல போறேன்? ஊருக்கே வந்துருங்க. அதுக்கு முன்னாடி அந்த அமுதாவை அத்து விட்டுடுங்க. வாசுக்கு நல்ல பொண்ணா நம்ம சொந்தத்துல பார்த்து கட்டி வைக்கிறேன். நம்ம வாசுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல நம்ம வகையறாக்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது. மாமா, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசட்டுமா? அமுதா ஒண்ணும் புருஷனை விட்டுட்டு ஓடி வந்தவ இல்ல. பெரியவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு எனக்கு கழுத்து நீட்டினவ. இன்னைக்கு வரைக்கும் அவ எனக்கு உண்மையாதான் வாழ்ந்துட்டு இருக்கா. எவனோ ஒரு அயோக்கிய அவனை கெடுக்க வந்திருக்கா, அதனால அவனை கொலை பண்ணிருக்கா. அது எனக்கு அசிங்கமா தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருமையா தான் நினைக்கிறேன். என்னம்மா இவன் பேப்பர்ல இட்டு கட்டி பல விதமா எழுதுவான். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அமுதா வெளியில வரணும். அதை தவிர வேற எதுவுமே நான் பெருசா நினைக்கல. மாப்பிள, நான் சொல்றதுக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? இதான் உன் முடிவா? ஆமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.